திருக்கார்த்திகைக்கு ஊமத்தங்காய் விளக்கு சிவனுக்கு விருப்பமான ஒரு விளக்கு. சிவபெருமானுக்கு நம்ம அதை ஊமத்தம் செடியிலேருந்து இந்த மாதிரி காய் எடுத்துகிட்டு ஆனால் முள்ளாக இருக்கும், பார்த்து கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நுனியில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளேருந்து விதையெல்லாம் எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா வந்துடும். சிலது முத்தின விதையாக இருக்கும், இலசாக இருந்தால் அவ்வளோ விதை இருக்காது. க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் என்ன பண்ணீங்க, அப்படியே பஞ்சு நிற்க வச்சு அதை எண்ணெய் ஊற்றி ஏற்றலாம். நிறைய கோயிலில் நார்த்து பக்கம் பார்த்தீங்கன்னா ஊமத்தங்காய் அர்ச்சனை தட்டில் வச்சுருப்பாங்க. ஊமத்தங்காயை மாலையாகவும் கட்டி வச்சுருப்பாங்க நார்த்து பக்கமெல்லாம். அதனால தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அருமையான அந்த ஊமத்தங்காய் விளக்கு சிவனுக்கு பிடித்த விளக்குன்னுவாங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே நல்லெண்ணெய் ஊற்றலாம். நல்லா குண்டு பஞ்சு திரிய வச்சு எரிய வச்சோம்னா அழகாக எரியுங்க. இந்த மாதிரி நிறைய விளக்குகள் நான் திருக்கார்த்திகை அன்னைக்கு எப்படி ஏற்றுறதுன்னு நான் பெரிய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது என்னுடைய பதிவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இந்த பதிவினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி போனால் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ அருமையாக எரியுது பாருங்கள் விளக்கு.